வெல்கம் டு டிஓஇ. இந்த வீடியோவில் ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது. ட்ரஸ்டட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸும் நிறைய இருக்குது. அதில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், தெரியாமல் ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட் வராமல் மாட்டிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த மாதிரி ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். எப்படி அது அமௌண்ட் கம்மி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது சேம் ப்ராடக்ட்டை ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் அமௌண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதில் கமெண்ட்ஸும் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வர ஆட்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட்ஸ் எக்கச்சக்கமாக வரும். மொபைலுக்கு உண்டான ஆட்ஸு நிறைய, இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஆட்ஸும் நிறைய வரும். இதில் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் சிஓடி பேமெண்ட், அதாவது கேஷ் ஆன் டெலிவரி பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆன்லைன் பேமெண்ட்டு டெபிட் கார்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்லேயே மேக்ஸிமம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டாக வர்றதில்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம தெரியாத தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக வச்சு நடத்திட்டு இருக்கிற இந்த ஃபேக் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து வரவே இல்லை. அமௌண்ட் அவங்க இதில் போயிடுச்சு. அவங்க டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டை வச்சு அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அதில் கிடையாது. நெஃப்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணால் இருக்கும். அது மூலயமா பே பண்ணதுனால அமௌண்ட் போயிடுச்சு. ஆனால் ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகலை. இன்னொரு விஷயம் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் நிறைய கமெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ் அவங்க ஹைடு பண்ணியிருப்பாங்க. அதாவது 2-3 கமெண்ட் மட்டும்தான் இருக்கும், மற்ற கமெண்ட்ஸ் இருக்காது. அது மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வாங்கி அமௌண்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரஸ்டட் வெப்சைட்ஸில் வாங்குங்க. இந்த வீடியோ மூலியமாக என்ன பார்த்தோம், நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரஸ்டட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலியமாக நீங்கள் வாங்குங்க. சிஓடி பேமெண்ட் மேக்ஸிமம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் அமௌண்ட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது கஸ்டமர் ரேட்டிங் அண்ட் கமெண்ட் செக் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக ட்ரஸ்டட் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குனீங்கன்னா இந்த ப்ராப்ளமெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ட்ரஸ்டட் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்குங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நேரில் போய் ஆஃப்லைன்லேயே வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்